அவள் பெயர் தமிழரசி, விழித்திரு அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் எடுத்த மீரா கதிரவன் இப்போ ஹபீபிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் தென்காசி மாதிரி சதன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிபிங்கிற அரபிக் வார்த்தைக்கு என் அன்பே அப்படிங்கிற பொருள் இருக்கு. கதிரவன் ஒரு பேட்டியில் இது லவ் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் படம்னு சொல்லியிருக்கிறாரு. படத்தில் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்கிறாரு. அவர் கூட ஜோ படத்திலையும் ஆண் பாவம் பொல்லாது படத்திலையும் நடிச்ச மாளவிகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. நாட்டுப்புற பாட்டு, எட்டுப்பட்டி ராசா போன்ற படங்கள்லாம் எடுத்த கஸ்தூரி ராஜா முதல் முறையா ஒரு படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. படத்துடைய மியூசிக் சாம் சிஎஸ் போட்டிருக்கிறார். படத்துல நாகூர் ஹனிஃபா ரொம்ப நாள் கழிச்சு வல்லோனே வல்லோனே அப்படிங்கிற பாடல் பாடியிருக்கிறார். படத்தை பத்தி நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ் நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. 2024 இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சாலும் ரீசெண்டா இந்த படத்துடைய ஸ்டில்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரிலீஸ் பண்றாரு. சம்மர் வெக்கேஷன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அவர் அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறார். சமூகம் பெரிய இடம் போல இந்த டைலாகையும் இந்த டைலாக் இடம்பெற்ற படத்தையும் நம்மளால மறக்க முடியாது. இன்று நேற்று நாளை படத்துல தான் இந்த டைலாக் வரும். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரவிக்குமார். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்த அயலான் படம் பெருசா ஓடல. சூரிய வச்சு அடுத்த படம் எடுக்க போறாருன்னு நியூஸ் உலாவிட்டு இருந்துச்சு. விடுதலை படத்துக்கு அப்புறம் சூரி நிறைய படங்கள்ல ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. நடிச்ச கருடன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் ஒட்டுக்காலி கமர்ஷியலா ஹிட் ஆகல. ஹிட் ஆகட்டியும் அந்த படத்தை ரசிக்கக்கூடிய எங்களை மாதிரி ரசிகர்கள் நிறையவங்க இருக்கிறாங்க. அதை சரி செய்யற மாதிரி அவர் அடுத்து நடிச்ச மாமன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்ப சூரி நிறைய பொருட்செலவோட பைலிங்குலா எடுக்கக்கூடிய மண்டாடிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய அப்டேட்டுக்காக நம்ம காத்துட்டு இருக்கும் போது இன்று நேற்று நாளை அயலான் டைரக்டர் ரவிக்குமார் டைரக்ஷன்ல சூரி ஹீரோவா நடிக்கக்கூடிய 7வது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்க அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர்ல பிளட் ஃபாலோட் த ஃப்ளட் அப்படிங்கிற வாசகத்தை நீங்க பார்க்க முடியும். பார்க்கும்போது இந்த படம் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஆக்ஷன் படங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. அதனால இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கலாம். ஆண் பாவம் பொல்லாதது படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறம் ரியோராஜ் நடிக்கிற ராமன் லீலா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி மேலும் அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராமன் லீலா படத்தை ராமச்சந்திரன் கண்ணன் அப்படிங்கிற புது டைரக்டர் டைரக்ட் பண்ணி ரியோராஜ் கூட சேர்ந்து வர்த்திகா அப்படிங்கிற புதுமுக ஆக்ட்ரஸ் சேர்ந்து நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இடையில ரியோராஜ் நடிக்கிற அடுத்த படத்துக்கான அப்டேட் இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அஞ்சலி சச்சின் அப்படிங்கிற கிரிக்கெட் ஜெர்சியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில இருந்து அந்த படத்துடைய பூஜை ஸ்டில்ஸும் பூஜை வீடியோஸும் ட்ரெண்ட் ஆகி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அடி படத்தை கார்த்திகேயன் பிகே அப்படிங்கிற புது டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. இவரு இதுக்கு முன்னாடி மீசே முறுக்கு, நட்பே துணை, வாரிசு, லியோ, மாஸ்டர் போன்ற படங்கள்ல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த படத்துடைய பூஜைக்கு சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ், சூரி மாதிரி நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த படத்துல ரியோராஜுக்கு சானியா ஐயப்பன் ஜோடியா நடிக்கிறாங்க. அவர் கூட சேர்ந்து சிங்கம்புலி, அஜு வர்கீஸ், ஆர்ஜே விஜய் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் திபு நினான் தாமஸ். இவர் இதுக்கு முன்னாடி கனா, சித்தா, டீசல் போன்ற படங்கள்லாம் மியூசிக் போட்டிருக்கிறார். இந்த படத்தை பத்தி மேலும் சில அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது.